ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அக்டோபர் மாத பலன். நம்ம தொடர்ச்சியா மாத பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆங்கில மாத பலன், தமிழ் புத்த மாத பலன் எல்லாமே வரிசையா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த மாத பலனாகப்பட்டது அக்டோபர் மாத பலன். இந்த அக்டோபர் மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா, அக்டோபர் 1/10/2024 புரட்டாசி மாசம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது இந்த மாசம் பிறக்கிறது அக்டோபர் மாதம். இந்த கிரகங்களுடைய அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா, ரிஷபராசியில குரு பகவான் இருக்காரு, செவ்வாய் பகவான் மிதுனத்துல இருக்காரு, சூரியன் புதன் கேது கன்னி வீட்டுல இருக்காரு, ஆட்சி பலம் பெற்று துலாம்ல பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் இருக்காரு, ஆட்சி பலம் பெற்று சனி பகவான் கும்ப வீட்டுல வக்ரம் பெற்று இருக்காரு, ராகு பகவான் மீன வீட்டுல இருக்காரு. இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இந்த மாதத்துல வரக்கூடிய ஒரு எல்லாமே விசேஷங்கள் பாத்தீங்க அப்படின்னா, மாகாளய அமாவாசை, அதாவது 2ஆம் தேதியே வருது. இந்த மாகாளய அமாவாசை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத விரிவா நம்ம வீடியோவில் பார்ப்போம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பமாகுது. அந்த நவராத்திரி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கொலு வச்சு கொண்டாடுவாங்கல்ல, இது பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி ஆரம்பம். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை இது பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் தேதி வருது. அதே இதுல பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் தேதி விஜயதசமி ஆரம்பம், விஜயதசமி வருது. 31ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி ஆரம்பம். இந்த தீபாவளி இந்த மாதத்துல வரக்கூடிய இந்த நாள்கள் முக்கியமான நாட்கள் இது. அதனால இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த 12 ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இந்த மகாலய அமாவாசை என்ன அப்படிங்கிறத நான் விரிவா சொல்றேன். இந்த கிரகங்களுடைய அடிப்படையில ஒவ்வொரு ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும், அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது, சனி பகவான், குரு பகவான் இதெல்லாம் எப்படி பயணம் செய்யுது அப்படிங்கிறத வச்சு நம்ம வருஷ பலன் அந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம். மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள் சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், செவ்வாய். 45 நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம். புதன் பாத்தீங்க அப்படின்னா 25 நாள், 22 நாள், 28 நாள் இதுக்குள்ள அப்படி பயணம் செய்யக்கூடிய கிரகம். ஆனா ஒவ்வொன்றையும் நம்ம பாத்தீங்க அப்படின்னா துல்லிதமா சொல்லல, மாதக்கோள்கள்னு சொல்றோம். இப்படி பயணம் செய்யக்கூடிய கோள்கள்னால என்ன பலன், அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குமோ அந்த நாளையில இந்த கிரகங்கள் ஒரே மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் தான் மாத பலன். அதை நம்ம இந்த 12 ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி எப்பவுமே அவங்களுடைய பேச்சு, வார்த்தை, செயல்பாடுகள் எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள். அந்த ராசியினுடைய சிம்பிள் பாத்தீங்க அப்படின்னா துலாக்கோள், இங்கிட்டு சாயாது இங்கிட்டு சாயாது, நீதி நியாயம் நேர்மை அப்படி செல்லக்கூடிய ஒரு நபர்களும் கூட. எல்லாரையும் அதே மாதிரி சொல்லிட முடியாது. அவர் அதாவது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இது ஒரு பொதுப்படையான பலன். சனி பகவான் அதுல உச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படி உச்சம் பெறாரு அப்படின்னா, உச்சம் பெறக்கூடிய கிரகம் 200 மடங்கு பலனை தரும். சனி பகவான் அப்படின்னாலே நீதி நியாயம் நேர்மை, சனி ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பெற்ற ஒரு கிரகம். அப்ப அதனாலதான் அந்த ஒரு நீதி நியாயம் நேர்மை அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்றது. அவரவருடைய ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்தால் அந்த மாதிரி நிலைமைகள் நடக்கும். விபரீதமா இருக்கு அப்படின்னா அவங்களும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு அக்டோபர் மாத பலனாகப்பட்டது எப்படி இருக்கும் அதான் நம்ம விரிவா பார்த்துக்கிட்டு. நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான், ராகு கேது, குரு பகவான் வருஷத்துல பயணம் செய்யக்கூடிய கிரகம். இந்த பயணம் செய்யக்கூடிய கிரகம் பாத்தீங்க அப்படின்னா
அந்த பயணம் செய்யக்கூடிய காலத்துல எவ்வளவு நன்மைகளை செய்யுமோ அதே நன்மைகளை தீமைகளை, நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும், திடீர் அதிர்ஷ்டம் யோகம் வரவுகள் இதுவா இருந்தாலும் ஒரே மாசத்துல கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், செவ்வாய். செவ்வாய் 1.5 மாசம் இருந்தாலும் அதுக்குள்ள கொண்டுட்டு வர்றோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள் பாத்தீங்க அப்படின்னா திடீர் யோகம் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். நல்லதையும் கொடுக்கும், கெட்டதையும் கொடுக்கும். அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3க்கும் 6க்கும் உள்ள அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு, உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு, உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 2 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், அடிப்படை கல்வி ஸ்தானம். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலுமே எல்லாருக்கும், குழந்தைகளா இருந்தாலும் எல்லாருக்கும் நம்ம சொல்லக்கூடிய பலனாகப்பட்டது பொது பலன் மட்டுமே. எல்லாருக்கும் அந்த விஷயம் பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் பொருந்தாது அப்படின்னு சொல்ல முடியாது. 80% பொருந்தலாம், 70% பொருந்தலாம், 50% பொருந்தலாம். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் யாருக்கும் பொருந்தாம கூட இருக்கலாம். அப்ப எப்படி இருக்கும்? அவரவருடைய விதி ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கே எப்படி இருக்கோ அதனுடைய கதிர்வீச்சுக்கள் என்ன தன்மையில இருக்கோ அதுதான் நல்லது கெட்டது. அப்ப உங்களுக்கு நல்லா இருக்கு கெட்டா இருக்கு எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும்? உங்களுடைய நேரம் நல்லா இருக்கு நல்லா இல்லை, அதாவது பிறப்பு ஜாதகத்துல, ஜனன ஜாதகத்துல என்ன தசா புத்தி, என்ன கோச்சார பலன், இதெல்லாம் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல நேரமா கெட்ட நேரமா, நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கா, லக்னாதிபதி நல்லா இருக்காரா, ராசிநாதன் நல்லா இருக்காரா, இல்ல கெட்டு போயிருக்காரா, இதெல்லாம் பார்க்காம ஒரு விஷயத்த முடிவு பண்ண முடியாது. என் வாழ்க்கையில நான் கஷ்டத்தையே பட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு விடிவு காலம் இருக்காதா? ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டம்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் இல்லை, வாழ்க்கையில விடிவு காலம் எல்லாமே வாழணும் அப்படிங்கிற ஒரு அவசியம்லாம் இல்லை அதுல. ஆனால் உங்களுடைய கர்ம வினை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய ஜாதகத்துல நீங்க நல்லதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா கெட்டதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களான்னு பார்க்காம ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. அப்ப இந்த இதை பொறுத்தளவுக்கு உங்களுடைய லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசிநாதன், மற்ற கிரகங்களுடைய பார்வை எல்லாம் நல்ல நிலையில இருந்தா உங்களுடைய ஆரம்ப காலமே ஜெகஜோதியா இருக்கும். ஆரம்ப காலத்துல அந்திம காலம் வரைக்கும் ஏதோ ஒரு வகையில செல்வ செழிப்போடு நல்லா வாழ்விய. ஆனால் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில எதுவுமே கிரகங்கள் சரியா இல்லை, நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சிறப்பா இல்லை, நடக்கக்கூடிய கோச்சாரமும் நமக்கு சாதகமா இல்லை அப்படின்னா வாழ்க்கையில கஷ்டம்தான் பண்ணணும். எப்படி நல்லது நடக்கும்? அப்ப இதை பொறுத்தளவுக்கு நன்மைகள் தீமைகள் என்பது ஏற்ற இறக்கங்கள் மாதிரி போய்கிட்டு தான் இருக்கும். இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கேது பகவான் அங்க இருந்தாரு, இன்னைக்கு அதுக்கப்புறம் மாறினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவர் அவருக்காக இது 7ல இருந்து குரு பார்த்தாரு, இப்ப 2ஆம் இடத்தை பாக்குறாரு. ஆனால் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இதுவரை அவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஒரு கருத்து வேறுபாடு, கொஞ்சம் பணம் வரவு செலவு, இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயங்கள், கொஞ்சம் கஷ்டங்கள் தெரியாம ஓடுறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் உண்டாகும். அது இல்லாம உங்களுடைய 4ஆம் இடத்தை பாக்குறாரு. இந்த குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா பார்க்கக்கூடிய ஒரு பார்வை 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வைங்கிறது பார்வை. குரு பார்த்தால் கோடி நன்மை. அவர் பார்க்கக்கூடிய இடம் கூட தோஷமான இடத்தை கூட அவர் பார்க்கிறாரு அப்படின்னா அந்த தோஷம் கூட நல்லதா மாறுறதுக்கான ஒரு வழி வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பார்வையாகப்பட்டது உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 4 என்பது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாயினுடைய உடல், இதெல்லாம் தாயெல்லாம் குறிக்கும். அப்ப இந்த இதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படணுமா இல்லையா? அதாவது குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா 9/10/2024 வக்ரமாக போறாரு. அப்ப அவர் வக்ரமாகக்கூடிய காலம் எப்படி இருக்கும்? குரு தசையோ, குரு புத்தியோ, குரு அந்தரமோ, சூட்சமோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா
உங்களுடைய விதி ஜாதகம் சரியா இல்லை அப்படி வச்சுக்குவோம். விதி ஜாதகம் சரியா இல்லாதவங்களுக்கு கோச்சாரம் வேலை செய்யணும், இல்லை அப்படின்னா தசாபுத்தினாலும் நல்லா வேலை செய்யணும். அப்போ உங்களுக்கு அந்த ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். வக்ரம் பெற்று அந்த தசாபுத்தி காலங்கள்ல உங்களுக்கு ஓடிச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? மாற்றம் நல்லதா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அப்ப தசாபுத்தியும் வேலை செய்யல, கோச்சாரமும் வேலை செய்யல, விதி ஜாதகமும் சரியா இல்லை அப்படின்னா கஷ்டம்தான் படணும். வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னா எத்தனை பேர் திருமணமே ஆகாம இருக்காங்க? ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாம கடைசி காலம் வரைக்கும் வாழ்க்கையில எல்லாத்தையும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி? திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆகிடுறாங்க, மறுமணம் பண்ண முடியாமே போயிடுது, ரெண்டு அந்த மாதிரி சூழ்நிலைகளும் உண்டு. குழந்தைகள் பிறக்குது, பிறக்கும் போதே எல்லா குழந்தைகளும் கடைசி காலம் வரைக்கும் இருக்கிறது இல்லை, எத்தனை பேர் இறந்துருதுங்க. அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் சந்திக்கிறோம்ல. எல்லாருக்குமே அந்த ஜாதகத்தினுடைய அமைப்புல இப்போ பாலார் அரிஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஒரு 15 வயசு வரைக்கும் நல்லா இருக்கும், அதுக்கு மேல்பட்டு ஏதோ ஒரு வகையில பாதிக்கும். லக்னம் வக்ரமாகுதா, ராசிநாதன் வக்ரமாகறாரா, இல்ல அசுபஸ்தானத்துக்கு போறாரா, குழந்தைய தத்து கொடுத்துருங்க. அந்த குழந்தைய தத்து கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள் இப்ப நம்ம சொல்லக்கூடியது பொதுவா எல்லா 12 ராசிக்குமே சொல்றது இதுதான். இந்த துலாம் ராசிக்கு இந்த அக்டோபர் மாத பலனாகப்பட்டதை நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த உங்களுடைய 2ஆம் இடம், உங்களுடைய 4ஆம் இடம், இதை நம்ம ரெண்டையும் சொல்லியிருக்கோம். இந்த 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. இந்த 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு, மனை, வண்டி, வாகனம், இது ஒரு நல்லதை செய்ய வாய்ப்பு உண்டு. அந்த நல்லதே செய்யறது குரு பகவான் வக்ரம் பெற்று பார்க்கையில என்ன ஆகும்? அந்த வீடு வேலை வைக்கும், வண்டி வாகனம் வேலை வைக்கும், தாயினுடைய உடல்ல ஏதாவது ஒரு சின்ன குறைபாடு ஏற்படும், இந்த மாதிரி நடக்கும். ஆனா நல்லதா இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் அப்படியே நல்லதா மாத்தும். இதுதான் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கணும். அப்ப இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. 12 என்பது அயனம், சயனம், போகம், அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய இடம் 12 அப்படிங்கிறது. வெளியூர், வெளிநாடு, வெளிப்பயணங்கள், வேலையில ப்ரமோஷன்கள், சம்பள உயர்வு, இந்த மாதிரி எல்லாம் சந்திக்கிறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுக்கு 5ஆம் பார்வையை பார்க்கறதுனால குழந்தைகள் ஸ்தானம், குழந்தை பேர் உண்டாகும். அது இல்லாம குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு. திருமணம் சார்ந்த விஷயங்கள், மறுமணம் சார்ந்த விஷயங்கள், காதல் திருமணங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் உருவாகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் வந்து உங்களுக்கு 2க்கும் 7க்கும் உள்ள அதிபதி. அவர் வந்து உங்களுக்காக பாக்கியஸ்தானத்துல 9ஆம் இடத்துல இருந்து இருக்காரு. அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு 9 அப்படிங்கிறது சுபஸ்தானம் தான், ஒரு நல்லதத்தை அது செய்யும் அப்படிங்கிறது. நிலத்துக்கு சொந்தக்காரனான செவ்வாய் பகவான் அப்ப அப்பாவின் வழியில் கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், அப்பா வந்து ஒரு சொத்து வாங்குறது, இல்ல விற்கிறது, இல்ல பாவக பிரிவினைகள் பண்ணிக்கிறது, எதுவா இருந்தாலுமே ஒரு சுமூகமான சூழ்நிலையா மாறுறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் உண்டாகும் இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு. அடுத்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் என்பது ராகுடைய நட்சத்திரம். இந்த ராகுடைய நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே பாருங்க, யாருமே ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு நபர்கிட்ட கூட அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கலகலப்பா பேசக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள் இந்த ராகுடைய நட்சத்திரக்காரர்கள். அப்போ அவங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், வெளியூர் பிஸ்னஸாக இருக்கட்டும், வெளிநாட்டு பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு மாற்றத்தை டக்கு டக்குன்னு கொண்டு வந்து ஒரு பணம் வரவு செலவு எல்லாம் கொஞ்சம் ரிச்சா சம்பாதிக்கக்கூடியது. அரசியல்வாதிகள் எல்லாத்துக்குமே ராகுடைய தொடர்புங்கிறது வேணும். அப்போ இந்த மாதிரி உள்ள ராகு பகவான் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 12ஆம் இடம்லாம் குருவினுடைய பார்வை இருக்கு. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தர்றதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் உண்டு. காளிங்கிற ஒரு தெய்வத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நல்ல வகையில வழிபடும் பொழுது அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் உண்டாக்கும். அடுத்து வந்து விசாக நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம். குரு பகவான் அப்படின்னாலே தட்சிணாமூர்த்தின்னு அர்த்தம். இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யக்கூடிய இந்த உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பண கஷ்டங்கள் நீங்கும்னு சொல்லுவாங்க.
குரு பகவான் குழந்தைக்காரகன், நகைக்கு சொந்தக்காரர், பணத்துக்கு சொந்தக்காரர், பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர். அப்ப இப்படிப்பட்ட குரு பகவான் விசாக நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அமைதி குணம் கொண்டவர்கள். அந்த மாதிரி இருந்து ஒரு விஷயத்த சாதனை செய்யக்கூடியவர்கள். அப்ப இந்த சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் எல்லாத்துக்குமே இந்த குரு பார்வையும் சரி, இந்த அக்டோபர் மாத பலனும் சரி, நல்ல ஒரு மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்பை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.